அது அடுத்தது நான் இங்கேருந்து ஆலந்தூர் போனோம். அது மெட்ரோவுக்கு ஒரு 30 ரூபா தருவீங்களா? ஏன் சார் 30 ரூபா கூட உங்கள்கிட்ட இல்லையா சார் பாக்கெட்? என்னங்க 30 ரூபா தருவீங்களா இல்லைன்னா 30 ரூபா கூட இல்லையா? பாக்கெட்டு காலி. ஏங்க எம்எல்ஏவே வந்து செருப்பு இல்லாமல் நடந்து வராங்க, பஸ்ஸில் வராங்க. மந்திரிகள்லாம் வந்து அடுத்த மாதம் வாடகை கட்டுறது என்ன அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. நான் வெறும் பென்ஷனை மட்டுமே நம்பிட்டு இருக்கவேன். நான் 30 ரூபா கேட்டால் நீங்களாம் நக்கல் பண்ணுவீங்க. லட்சமாக கோடியாக வச்சுருக்கவங்க செருப்பு இல்லை, வாடகை கட்ட காசு இல்லைன்னு சொன்னால் ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டுட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக இருக்குதா? 30 ரூபா கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போனால் அங்கே தான் கேப்சர் பண்ணணும்னா அது கிடையாது. இதுதான் வந்து அவங்க மறுபடியும் தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு ஆடணும். அவங்க இன்ஸ்டாவில் போட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வர ரீலை பார்த்தா அவங்க வீட்டில் ஓலை கொதிக்காது சிவா. அல்டிமேட்லி ஜனங்களுக்கு என்ன வேணும் அது கிடைக்குதா? இவங்க என்ன சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு அப்படின்னாங்க. சரி, இன்ஸ்டாவில் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் வந்து ரீலையே போட்டுருந்தா வந்து சட்டம் ஒழுங்கு இதுவாகிடுமா? அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் அப்படின்றவங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏங்க 2500 ரூபா அவர் கை காசுலேருந்து கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்போது அது வாங்க போகிறவங்க யார்? அவங்களாம் இன்ஸ்டாவில் இருக்காங்களா? இல்லை ரியல் லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். மறுபடியும் அந்த மாதிரியே குதிக்கிறேன்றது சரியில்லை. அல்டிமேட்லி பாருங்க, சட்டம் ஒழுங்கு, விலைவாசி, அதுக்கப்புறம் உணவு, இந்த 3 விஷயங்கள் இதை வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ இருக்கின்ற ஆட்சி நல்ல முறையில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நுழைஞ்சாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்துக்கிறீங்களா? காமனாக யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ என்ன ஆகுது, இப்போ அந்த 1000 ரூபா அப்படின்ன உடனே அங்கே ரைட்டு ப்ரெஷரு உடனே அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத்தோடு இல்லாமல் இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷனோட சேர்த்து ஏதோ 1500 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்றாங்க. அப்போ இது கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தானே. 1000 ரூபா வந்திருந்தது, இப்போ 1500 ரூபா வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போது நீங்கள் கேட்டது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது பாருங்கள், பரந்தூரில் வந்து நாங்கள் எல்லாம் ஆரம்ப வேலைகள்லாம் நடந்து விட்டது, இப்போ வந்து அதை நீங்கள் தொடர்ந்து நடத்தணும், ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க, ஏங்க நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க, நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம். நான் உங்களை மாதிரி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு அப்படின்னு நினச்சிங்களா? நாங்கள் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அதனால் அது எங்களுக்கு தேவையில்லை. அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு 1000 ரூபா வரல, 5ஆம் தேதி வரணும் இப்படிலாம் ஆரம்பிச்சிங்கன்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க, இப்போ தானே ஆட்சி வந்துக்கிறாங்க, 2 நாள் கூட ஆகலை, ஒரு 6 மாதம் கூட பொறுக்க முடியாது அவங்களால, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்போது பதவியில் இல்லாமல் உங்களால் இருக்க முடியல, இது ஒன்று. அடுத்தது, திமுக ஏன் வந்து இன்னைக்கு இவ்வளோ பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. எப்படி சார் சிவா? அது அடுத்தது நான் இங்கேருந்து ஆலந்தூர் போனோம். அது மெட்ரோவுக்கு ஒரு 30 ரூபா தருவீங்களா? ஏன் சார் 30 ரூபா கூட உங்கள்கிட்ட இல்லையா சார் பாக்கெட்டில்? என்னங்க 30 ரூபா தருவீங்களா இல்லைன்னா 30 ரூபா கூட இல்லையா? பாக்கெட்டு காலி. ஏங்க எம்எல்ஏவே வந்து செருப்பு இல்லாமல் நடந்து வராங்க, பஸ்ஸில் வராங்க. மந்திரிகள்லாம் வந்து அடுத்த மாதம் வாடகை கட்டுறது என்ன அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. நான் வெறும் பென்ஷனை மட்டுமே நம்பிட்டு இருக்கவேன். நான் 30 ரூபா கேட்டால் நீங்களாம் நக்கல் பண்ணுவீங்க. லட்சமாக கோடியாக வச்சுருக்கவங்க செருப்பு இல்லை, வாடகை கட்ட காசு இல்லைன்னு சொன்னால் ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டுட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக இருக்குதா? 30 ரூபா கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? இல்லை சார், 30 ரூபா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு டீ சாப்பிடக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்? ஒரு எம்எல்ஏ பார்த்து இந்த கேள்வியை கேட்டிங்களா நீங்கள்? எங்கள் அஃபிடவிட்டில் எவ்வளோ சொத்து காமிச்சிக்கிறீங்க, செருப்பு இல்லை, பஸ்ஸில் வந்தேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு யாராவது கேட்டிங்களா? யார் சார் அந்த எம்எல்ஏ? கொஞ்சம் பிரீஃபாக சொல்லுங்க. பாருங்கள், இதுக்கு தான் வந்து இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது. ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து அம்மாவுக்கு வாடகை கட்டணும், வீட்டு வாடகை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன், என்னை மந்திரி ஆக்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஃபிடவிட்டை போய் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது.
அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ எளிமையாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி கேட்டால் வாயை திறந்து நிஜத்தில் கேட்டால் நீங்கள்லாம் நக்கல் தான் பண்ணுவீங்க, விடுங்க நானும் இன்ஸ்டாவில் வரேங்க, அப்போ நீங்கள்லாம் எனக்கு அப்படியே ஃபயர் விடுவீங்க பாருங்க. திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாசேக்கள் கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சீரியஸாக பேசியிருந்தாங்க. ஸோ 36 பேர் கொண்ட குழு, சபரீசன், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி இவர்களால் நியமிக்கப்பட்ட 36 பேர் கொண்ட குழு தொகுதி வாரியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. தோல்விக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். அதாவது கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆனால் அவங்கள விட சபரீசன் அவர்களுக்கு வந்து நிறைய அரசியல் அனுபவம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் அடுத்த கேள்வியே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அண்ட் சபரீசன் இவங்க ஆலோசனையின் கீழ் தான் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதான் நான் சொல்லலை, முதலே சொல்லிட்டேன். சபரீசன் அவர்களுக்கு வந்து மேபி இப்போ இந்த வியூகம் அமைப்பவர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இப்போ பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு வந்து என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? அப்படியே வியூகம் அமைச்சு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக தட்டி தூக்கி கொடுத்துட்டு போயிருக்காருல்ல, அதனால் பண்ணியிருக்கலாம். ஆனால் சில பேர் வந்து அவருடைய தலையீட்டால் தான் இந்த மாதிரிலாம் குளறுபடி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கச்ச அவரையும் நீங்கள் அந்த குழுவில் கொண்டு வந்து தோல்விக்கான காரணத்தை ஆராயணும் அப்படின்னா எனக்கு புரியல. பட் ஒரு விஷயம், திமுக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. எப்போவுமே வந்து டெஸ்பரேஷன்லேயும் ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிதானமாக இனிமேல் வந்து அடுத்து வரப்போகின்ற தேர்தல்னால் பஞ்சாயத்து தேர்தல், அதுக்கு இன்னும் காலம் இருக்கின்றது. அதனால் ஒரு நீஜர்க் ரியாக்ஷனாக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் ரைட், தோத்துட்டோம், முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே தோற்று போயிட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட வேண்டாம், அதுக்கப்புறம் நிதானமாக எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு இருக்காமல், இப்போ நீங்கள் அந்த குழு அமைச்சா மட்டும் எத்தனை பேர் வந்து உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் நீங்களாகவே பதவி விலகிக்கங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் தூக்கி அடிப்பதற்கான, வெளியேற்றப்படுவதற்கான சூழல் உருவாகும். பிரச்சனைக்கு காரணம் மாவட்ட செயலாளர்கள் இல்லை, அவங்க பொறுப்பு வகுத்த தொகுதியில் ஏன் வெற்றி பெறல அப்படின்னு ஒரு கேள்வி உருவாதுல. அப்போது மந்திரிகளையும் கேள்வி கேட்கணும். மாவட்ட செயலாளர்களோட இன்னைக்கு மந்திரிகள் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதில் ஒரு சில மந்திரிகள் மாவட்ட செயலாளர்களாக கூட இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்கள், அன்னைக்கு இருந்த மந்திரிகள். அப்போ அவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும். அவங்கள எல்லாரும் மாற்றுவீங்களா நீங்கள்? நடக்காத காரியம். ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று இருந்துட்டு இருக்கேன் சார். ஏன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் டீ கடையில் அரசியல் பேசியது போதும், சோசியல் மீடியாவில் பேசுங்க அப்படின்னா, டீ கடையில் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் ஓரம் கட்டப்பட போகிறாங்க, சோசியல் மீடியாவில் பேசக்கூடியவங்க தான் கொண்டு வர போகிறாங்க, அதாவது இளைஞர்கள் கொண்டு வர போகிறாங்க, புதுமுகங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா சார்? அதாவது இப்படி எடுத்துக்காங்களேன், நீங்கள் வரலாறு முக்கியம் அமைச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள், அவர் வந்து ரொம்ப செல்வாக்கோடு இருக்கார் அப்படின்னும் போது, அப்போ அவருக்கு சரியான ஒரு ஆப்போனண்ட் அப்படின்னா இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு மு.க. முத்து அவர்களை ப்ரமோட் பண்ணாங்க. அவரை மாதிரியே விக்கு வச்சுட்டு அந்த கோட்டு சூட்லாம் போட்டுக்கின்னு அப்படியே கையை காலம் ஆட்டி பாட்டு பாடுறது அப்படின்னு நல்லா இருந்தது. படம் பாட்டுகளும் நல்லா இருந்தது. ஆனால் அது அப்படி கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதே மாதிரி காந்த்னு பேர் வச்சுக்கின்னு அவரை மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கின்னு ஸ்டைல் பண்ணிக்கின்னு ஒரு சில பேர் வந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ரஜினிகாந்த்னா ரஜினிகாந்த் தான், அவரை மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா எதுக்கு ஒரிஜினலாக இருக்கும்போது எதுக்கு ஒரு க்ளோன் அப்படின்னு தான் ஜனங்க நினைப்பாங்க. இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போனால் அங்கே தான் கேப்சர் பண்ணணும்னா அது கிடையாது. இதுதான் வந்து அவங்க மறுபடியும் தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு ஆடணும். அவங்க இன்ஸ்டாவில் போட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வர ரீலை பார்த்தா அவங்க வீட்டில் ஓலை கொதிக்காது சிவா. அல்டிமேட்லி ஜனங்களுக்கு என்ன வேணும் அது கிடைக்குதா? இவங்க என்ன சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு அப்படின்னாங்க. சரி, இன்ஸ்டாவில் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் வந்து ரீலையே போட்டுருந்தா வந்து சட்டம் ஒழுங்கு இதுவாகிடுமா? அடுத்தது, இன்ஸ்டாவில் இன்றைக்கி அவங்க வந்து இளைஞர்களை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன போய் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. அப்போ உங்களுடைய ஆடியன்ஸ் யார்? அந்த ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்க, அப்பா அம்மா, அவங்கெல்லாம் தான் வந்து சின்ன குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஒரு தடவை ஓட்டு போட்டாங்க. இவங்க வந்து ஆட்சி சரியான முறையில் நடந்தால் மட்டும்தான், ஏன்னா கண் எதிர்க்க எல்லாமே நமக்கு தெரிய போகுது. இன்ஸ்டாவில் வந்து ஒன்று கூட பார்த்தேன், அது பாருங்கள் இவர் வந்த பிறகு எப்படி ஆகும், இதுதான் ஊர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டொடைங் அப்படின்னோடனே ஏயில் அது அப்படியே பளபளன்னு சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு ரீல்ஸை பார்த்துட்டு வெளில போனீங்கன்னா ரியல் லைஃப்பில்
ஸோ அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் ஸ்ட்ரென்த்தை மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் இன்ஸ்டாவில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது சிவா. ஏன்னா அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் அப்படின்றவங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏங்க 2500 அவர் கை காசுலேருந்து கொடுக்குறான்னு சொல்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்போது அது வாங்க போகிறவங்க யார்? அவங்களாம் இன்ஸ்டாவில் இருக்காங்களா? இல்லை ரியல் லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். மறுபடியும் அந்த மாதிரியே குதிக்கிறேன்றது சரியில்லை. இல்லை, அதாவது கரண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸாக திமுக வந்து ப்ராப்பராக அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலை, தாவேக்கா பயன்படுத்தி இருக்கிறது. அதனால டெக்னாலஜி வைஸாக நீங்கள் அப்டேட் ஆகுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார்? இல்லை சிவா, இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். டெக்னாலஜி வைஸாக அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு ரீல்ஸ் போட்டு ப்ராப்பகேட் பண்ணணும், சரியா? இன்றைக்கி இதில் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி நிறைய பேர் கவலைப்படுறது கிடையாது. ரீல்ஸில் எதையோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நீங்கள் ரீல்ஸ், அதுதான் நான் சொன்னேன், ரீல்ஸை பார்த்தா வீட்டில் ஒலை கொதிக்காதுன்றேன் நான். அல்டிமேட்லி பாருங்கள், சட்டம் ஒழுங்கு, விலைவாசி, அதுக்கப்புறம் உணவு, இந்த 3 விஷயங்கள், இதை வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ இருக்கின்ற ஆட்சி நல்ல முறையில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நுழைஞ்சாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா கண் எதிர்க்க நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் போட்டு அதை மறைக்க முடியாது. ஆன் த அதர் ஹேண்ட் இதெல்லாம் அவரால் சரியாக பண்ண முடியல அப்படின்னும் போது இப்போது ஜனங்களுக்கு அது நிச்சயமாக தெரியத்தான் போகுது. அதனால் இன்ஸ்டாகிராமில் போகிறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நான் சொல்லட்டா, இப்போது நீங்கள் வந்து ஒரு பிராண்டு கார் வச்சுருக்கீங்க, தயாரிக்கிறீங்க, அதை விற்கிறீங்க, ஒரே மாடல் தான் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மாடல் இறக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான விளம்பரத்தை யாருக்கு அனுப்பணும்? கார் வச்சிருக்காதவங்க கிட்ட, இல்லை வேற பிராண்டு வச்சிருக்கவங்க கிட்ட, அவங்க கிட்ட போயிட்டு அது பாருங்க இன்னொரு மாடல் வருது அப்படின்னு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கார் வச்சிருக்கேன், அவங்க நம்பர் தாங்க என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட போய் விளம்பரத்தை கொடுத்தா, அதான் ஏற்கனவே வச்சுக்கிறேனே நான் எதுக்கு மாற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி திருப்பி நான் இதான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் அவங்க ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன போய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராமை பார்க்கறது யார், அதில் ரீல்ஸ் போடுறது யார்? அவங்களுடைய ஆதரவாளர்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது. திருப்பி வந்து அவங்க விகரஸாக எதிர்த்தாக்குதல் பண்ண போகிறாங்க. அப்போ உங்களுடைய கோர் ஓட் பேங்க்ன்றது அந்த மிடில் ஏஜ், அந்த குடும்பத் தலைவர்கள், அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் என்ன வழி? இதானே யோசிக்கணும். இப்போ நீங்களே வந்து ஒரு 20 வயசு பையன் இன்ஸ்டாவை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதில் வந்து தாவேகாவை பற்றி ஒரு குறை சொல்லி ஒரு வீடியோ வருது அப்படின்னா இதை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட காமிப்பீங்களா? போட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்பா அம்மா கிட்ட இதுதான் நிலைமை, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, என்னென்னலாம் நடக்கலை அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்ஸ்டா வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்க இன்ஸ்டாவில் கிடையாது, பிள்ளைங்க காமிக்கிறத வச்சு தான் பண்ணுறாங்க, பிள்ளைங்க காமிக்க போகிறது கிடையாது. அப்போ அவங்கள எப்படி ரீச் பண்ணணும்னு யோசிங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இப்போது ஸ்டாலின் அவர்கள் மீதே திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர், அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க சோசியல் மீடியாவில் மீம்ஸ்கள் போடக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றுக்கிட்டு இருப்பதாக ஒரு ஊடகத்தில் கூட ஒரு செய்தி படிச்சிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, ஆளும் அரசு இப்போ தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை, ஒரு பார்வை வெறுப்பு ஏற்படக்கூடிய சூழலுக்கு முந்தைய நிலையிலேயே ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் நடக்கல, அந்த திட்டம் நடைபெறல அப்படின்னு அறிக்கைகள் விடுறாங்க. உடனே வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அதை நிறைவேற்றிடுறாங்க. ஸோ ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு தடை போடுறாங்க, மக்கள் மத்தியில் வந்து இந்த விஷயம் நடக்கல அப்படின்னு அம்பலப்படும் போது தான் ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு வெறுப்பு உருவாகும். இந்த விஷயத்தில் ஸ்டாலின் அவர்களே தடை போடுறாங்க அப்படின்னு மீம்ஸ்கள் வெளியாயிட்டு இருக்கேன். இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு. பதவி ஏற்று 2வது நாள்லேருந்தே வந்து நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்கணும், ஏன் கொடுக்கல, 2500 என்ன எப்படின்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவை தேடித்தராது, அட்வர்ஸ் இம்பாக்ட். பார்த்தீங்களா, இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு 1000 ரூபா கொடுத்தாங்க? அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொன்னாங்க. எப்போ அதை வந்து புதுசாக ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? தேதி போட்டால் சொன்னோம் அப்படின்லாம் கேட்டாங்க. இன்றைக்கி வந்து வந்த நாள்லேருந்தே கேள்வி கேட்டுனுக்கிறாங்களே அப்படின்னு இப்போது காமனாக யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ என்ன ஆகுது, இப்போ அந்த 1000 ரூபா அப்படின்ன உடனே ரைட்டு ப்ரெஷரு உடனே அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத்தோடு இல்லாமல் இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள இந்த ஓல்டேஜ் பென்ஷனோட சேர்த்து ஏதோ 1500 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்றாங்க. அப்போ இது கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தானே. 1000 ரூபா வந்திருந்தது, இப்போ 1500 ரூபா வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போது நீங்கள் கேட்டது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. 1000 ரூபா தானே சொன்னீங்க, இதை பாருங்கள் அவர் 1500 ரூபா கொடுத்தாரு. 2500 ரூபா கொடுக்கல, ஆனால் 1500 ரூபா கொடுத்தாரா இல்லையா, இது எத்தனை பேருக்கு வருது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஹெட்லைன்ஸ் படிக்கிற அளவுக்கு தான் நமக்கு பொறுமை இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், கொஞ்சம் விட்டு பிடிங்க.
அதை பண்ணாமல் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, அதுவும் எத்தனை விஷயங்கள் பாருங்கள். அதை போய் சொல்கிறாரு சிறுபான்மை அரசு அப்படின்றாரு. ஏங்க இதைத்தான் கலைஞர் ஆட்சி காலத்தில் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு அவர் பதில் கொடுத்து அந்த இதுவே முடிஞ்சு போச்சு இல்லை. மறுபடியும் அதே குற்றச்சாட்டை சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்களே முறை சொல்லி படிக்கிறது இல்லையா? இன்றைய செய்தி நாளைய வரலாறு, வரலாறு முக்கியம். அன்றைக்கி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, ஆஹா இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதுக்கு சரியாக பதில் கொடுத்துக்கிறாங்க, நாம் இன்றைக்கி அதே குற்றச்சாட்டை வச்சோன்னா அதே மாதிரி பதில் கொடுப்பாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் யோசிக்கணுமா வேணாமா? இப்படியெல்லாம் மேலிடத்துல தப்பு பண்ணிட்டு நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அப்படின்னா சரி வருமா சிவா? அதாவது சுற்றி இருந்தவங்கள்லாம் அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடுகின்றது, ஜனங்கள்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, எப்பாடா எலெக்ஷன் வரும் சூரியனில் போய் குத்தலான்னு காத்துனுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் ஊடகங்களை முழுசாக கையில் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களும் இதை வெளில கொண்டு வரல. அரசுக்கு எதிராக எந்த ஒரு விவாதமும் வராமல் பார்த்துக்கினாங்க. சுற்றி இருக்கவங்களும் மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சுத்தமாக மேலே கொண்டு வரவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஷாக்கா இருக்கு. இப்போ தாவேகா முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனேயே ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. 6 மாத காலம் நாங்கள் அரசுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு டைம் கொடுப்போம், அதன் பிறகுதான் நாங்கள் களத்தில் நேரடியாக இறங்கி ஆளும் அரசுக்கு எதிரான நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது போலதான் மறுநாளே தாவேகாவுக்கு எதிரான விமர்சனங்களை திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் முன்வைக்க தொடங்கிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் சட்டமன்றத்திலேயே புஷ்பா மாடல் அரசு அப்படிங்கிற விமர்சனங்களை கூட முன் வச்சுட்டாங்க. 6 மாதம் அப்படின்னு சொன்ன பிறகு ஏன் என்ன காரணத்துக்காக திடீர்னு உடனே செயல்பட தொடங்கினாங்க? என்ன பின்னணியாக இருக்கும், என்ன காரணம்? கரெக்ட், இது நல்ல கேள்வி. 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் கூட ஆகாமல் நீங்கள் இதெல்லாம் கேட்டுருந்தீங்க. எப்போ கேட்கணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க, அதில் ஒரு அட்வர்ஸ் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம கேட்கலாம். அதுக்காக 6 மாதம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த பரந்தூர் எடுத்துக்கங்க. ஆனால் எல்லாமே இவங்க பண்ண மாதிரியே இருக்குது. சேலம் சென்னை 8 வழிச்சாலையை இவங்க எதிர்த்தார்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது பாருங்க, பரந்தூரில் நாங்கள் எல்லாம் ஆரம்ப வேலைகள்லாம் நடந்து விட்டது, இப்போ அதை நீங்கள் தொடர்ந்து நடத்தணும், ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க, ஏங்க நீங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம். நான் உங்களை மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு அப்படின்னு நினச்சிங்களா? நாங்கள் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அதனால் அது எங்களுக்கு தேவையில்லை, அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை வேற ஒரு இடத்துல லெட்டஸ் இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு, யாரும் பண்ண போகிறது கிடையாது, தஞ்சாவூரில் ஒரு பெரிய அது மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலை இந்த வயல்வெளிகள் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உடனடியாக குரல் கொடுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கொண்டு போகலாம். ஆனால் அதை விட்டுட்டு 1000 ரூபா வரல, 5ஆம் தேதி வரணும், இப்படிலாம் ஆரம்பிச்சிங்கன்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க? இப்போ தானே ஆட்சி வந்துக்கிறாங்க, 2 நாள் கூட ஆகலை, ஒரு 6 மாதம் கூட பொறுக்க முடியாது அவங்களால, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்போது பதவியில் இல்லாமல் உங்களால் இருக்க முடியல, இது ஒன்று. அடுத்தது, திமுக ஏன் இன்னைக்கு இவ்வளோ பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கோ இல்லையோ, எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஒட்டுமொத்தமாக அவங்க திமுகவை விட்டு விலகி விட்டார்கள். இனிமேல் அவங்க திரும்பி வரப்போகிறது கிடையாது. எப்படி பஞ்சாயத்து தேர்தலையும் 29 பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க திமுக கூட்டணியில் சேர்ந்து போட்டி போட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இனிமே அவங்க வரப்போகிறது கிடையாது. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக ஜெயிச்சதா சரித்திரம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி எதுவுமே கிடையாது. அப்போது இந்த ஆட்சியை தொடர்ந்து நடக்க விடக்கூடாது, ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த 6 மாதம் டைம் கொடுத்துட்டு அவசரப்படுவதற்கு இதுதான் காரணம். நான் ஏன் சொல்கிறேன் இவங்கெல்லாம் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பினாங்க. என்னங்க நீங்கள் ஒரு ஜோசியரை போயிட்டு ஒரு அரசு பதவியில் நியமனம் பண்ணுறீங்க அப்படின்னு. தோழமை சுட்டு தான். திமுக ஆட்சியில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தோழமை சுட்டு. அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப், அந்த நியூக்ளியர் ஒப்பந்தம் மன்மோகன் சிங் அவர்கள் போட போகிறாருன்னு சொன்ன உடனே கம்யூனிஸ்டுகள் கடுமையாக எதிர்த்தார்கள். இல்லை இது பண்ணித்தான் தீரணும். ஆக்சுவலாக மன்மோகன் சிங் அவர்களை இல்லை வேண்டாம் அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் ப்ரெஷர் பண்ணாங்களாம். அந்த ஒரு விஷயத்தில் தான் மன்மோகன் சிங் அவர்கள் இல்லை இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு உறுதியாக நின்றார். அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அதை ஒத்துக்கினாங்க. அப்போது கம்யூனிஸ்டுகள் எங்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ உங்க கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம் அதை வந்து ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் பண்ணுதுன்னு சொன்னா அப்ப நீங்க உங்க ஆதரவை விலக்கி இருக்கணும். இங்க ட்வீட் போட்டதோட சரி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஜோசியரை நியமனம் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு அவர் பதிலே சொல்லலை. அஃப்கோர்ஸ் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இது மாதிரி பண்ணால் ஆதரவை விலக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த மாதிரி சொல்லாததுக்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. திமுக ஆட்சியில் எப்படி ஒரு தோழமை சுட்டு கொடுத்துட்டு இன்ஃபேக்ட் பல மாவட்டங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்களே தவிர ஆதரவு வாபஸ்ன்ற பேச்சு கிடையாது. அதே மாதிரி நாங்கள் தோழமை சுட்டு சுட்டிங்கன்னே இருப்போம், வாபஸ்ன்றது கிடையாது. இது ஒன்று தெரிஞ்சு போச்சா? சரி, இதே இந்த ராதன் பண்டிட்டா அவருடைய நியமனத்தில் ரத்தன் பண்டிட், வன்னியரசு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, திருமாவர்களுடைய நிலைப்பாடு என்ன? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? வன்னியரசு இதை கடுமையாக எதிர்க்கிறார். திருமாவர்கள் என்ன சொல்றாரு? இல்லைங்க, அவர் வந்து கட்சியில நிர்வாகி ஏதோ ஒரு பதவியில இருந்தார், அதனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஜோசியர் அப்படின்றதுனால மட்டும் கிடையாது. ரெண்டாவது, ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கவங்க மதவாத அரசியல் மீது இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு முட்டு கொடுத்தார். தாவேகாலியே அப்படி சொல்லலை, இவர் முட்டு கொடுத்தார். அப்ப அதுல இருந்தே தெரியலையா இவங்க வந்து திமுக கடுமையாக எதிர்க்கின்றார்கள், கம்யூனிஸ்ட் எதிர்க்கின்றார்கள், வன்னியரசு அவர்கள் எதிர்க்கின்றார், அவங்க கட்சி எம்எல்ஏ. ஆனால் திரும்ப அவர்கள் வந்து முட்டு கொடுக்குறார், அதை ஜஸ்டிஃபை பண்ணுறார் அப்படின்னும் போது அப்போவே தெரியல அவங்களுக்கு, ரைட்டு எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க, இனிமேல் வரப்போகிறது இல்லை அப்படின்னு. இதுதான், இது புரிஞ்சதுனால தான் ஆஹா இவங்களை வந்து நம்ம கண்டினியூ பண்ண விட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க ஜென்மத்துக்கு திரும்பி வரப்போகிறது கிடையாது, நம்ம எப்போ ஆட்சிக்கு வருவது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164